என் குருநாதர் எழுதுறாரு ஜோதிட ஆர்டிக்கல். மகாபாரத யுத்தத்திலே, அன்றைய யுத்தத்திலே அங்காரகன் தான் அந்த போரையே வழிநடத்தினான். அந்த மகாபாரத யுத்தம் நடந்த பூமியை ஆட்கொண்டவன் அங்காரகன். அதனாலதான் அந்த காலத்துல சாயந்தரத்துல போர் பண்ண மாட்டாங்க, சூரிய சக்தி இருக்காது. ஒரு சத்திரியனுக்கு சூரிய ஒளி வேணும். அப்போ ஜோதிடம் மூன்று கிரகங்களை பிரித்திருக்கிறது. சத்திரிய கிரகம் என்பது ஆற்றல், போர் ஆற்றல் மட்டுமல்ல, செயலாற்றல், உணர்வாற்றல், உயிராற்றல், உடலாற்றல். அதுக்கு சூரியன் வேணும். சூரியன் இல்லாம இன்னைக்கு உங்களால ஒரு செகண்ட் உயிர் வாழ முடியாது. ஏன்னா உங்க உடம்புல பல்ஸ் ரேட் கம்மியாயிடும். அப்போ சத்திரிய கிரகங்கள் சூரியன், செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் சத்திரிய கிரகங்கள். 3 கிரகங்கள் சாத்விக கிரகங்கள். 3 கிரகங்கள் தாமச கிரகங்கள். அதாவது சூரியன், அதாவது உங்களுக்கு சாத்விக கிரகங்கள் என்பது சூரியன், சந்திரன், அடுத்தது குரு. ஆனா அந்த பட்டியலையும் சூரியன் இருக்கு. ஆமா, சாத்விகம் அங்கிருந்தானே சாத்விகமே வருது. அதானே ஆல்பா ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்கள் மூவருமே சத்திரியர்கள். சூரியனும் சந்திரனும் குருவும், இந்த மூவரும் யார் என்றால் சாத்விகவாதிகள். மேலும் சனி, ராகு, கேது தாமசம். இந்த 3ஐயுமே பேலன்ஸ் பண்றவன் தான் சாத்விகவாதி. இப்போ ஒரு காரின் மூலமா நான் உங்களுக்கு இது விளக்குறேன். ஒரு கார் வேகமா போறது சத்திரியம், அதான் வேகம். செயல் எக்ஸலேட்டர் தான் உங்களுக்கு எவ்வளவு அழுத்தினாலும் 240 கிலோமீட்டர் ஸ்பீடுனா அதுவும் போகும். ஆனா ஆபத்திலிருந்து தப்பிக்கிறேன்னா உடனே செயலற்ற தன்மையான பிரேக் வரணுமா இல்லையா? கண்டிப்பா. அதுதான் தாமசம். முன்னேற்றி போது நிறுத்துது. இத ரெண்டையும் கரெக்டான நேரத்துல பயன்படுத்துறவன் தான் சாத்விகவாதி. நிதானம் தேவைங்க. இது நிதானம் வேண்டாம், இத ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும். இத ரெண்டுத்தையுமே ஆக்டிவேட் பண்ணணும். டிரைவர் அவன் தான் சாத்விகவாதி. எங்க வேகம் வேணுமோ அங்க வேகம் வேணும், எங்க ஆபத்து இருக்குதோ அங்க விவேகம் வேணும். சிந்தனை மொத்தத்துல விவேகம், மொத்தத்துல செயலற்ற தன்மை. பிரேக்ன்றது செயலற்ற தன்மை. இந்த 3மே சேர்ந்தவன் தான் மனிதன். இதை கண்டுபிடித்தது சனாதன இந்து தர்மமே தவிர யூத மதமோ இஸ்லாமிய மதமோ கிறிஸ்துவ மதமோ அல்ல. அதனால்தான் சாட் ஜிபிடி சொல்லுது தொன்மையான மதம்